to discuss about Nernst heat theorem. So இதுக்கு முன்னாடி இப்போ செகண்ட் லா வந்து ஃபஸ்ட் லா ஸ்டார்ட் பண்ணோம். ஃபஸ்ட் லாவில் இருக்க என்னென்னு சொல்லிட்டு லாஸு அதனோட டெரிவேஷன்ஸ் என்னென்னு பார்த்தோம். செகண்ட் லாவில் கார்னாட் சைக்கிள்லேருந்து ஆரம்பித்து என்ட்ரோப்பி வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறது, அதிலிருந்து வந்து வி ஸ்டார்டட் வித் த ஃப்ரீ எனர்ஜி, ஸோ அதனோட வேரியேஷன், கெமிக்கல் பொட்டென்ஷியல், இது எல்லாத்தையுமே பார்த்தோம். ஸோ நவ் வி ஆர் கம்மிங் டுவர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் த தெர்மோடைனமிக்ஸ், தேர்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நர்ன்ஸ்ட் ஹீட் தியரம் தான். ஸோ இது எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா, இஎம்எஃப் மெஷர்மெண்ட்ஸ் கண்டுபிடிக்கிறப்போ when they are finding out இஎம்எஃப் மெஷர்மெண்ட்ஸில் வந்து when delta dou of delta G by dou T tends to 0 when it is temperature is lowered. இது இஎம்எஃப் மெஷர்மெண்ட்ஸில் தான் ரிச்சர்ட் வந்து கண்டுபிடிப்பார். அதை வச்சு தான் வந்து நர்ன்ஸ்ட் வந்து இந்த தியரத்தை வந்து ப்ரப்போஸ் பண்ணுறாரு. ஸோ the value of dou delta G by dou T approaches 0 gradually as the temperature is lowered towards 0. டெம்பரேச்சர் டிக்ரீஸ் பண்ண dou delta G by dou T வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ we know that Gibbs-Helmholtz equation. What is that? Gibbs-Helmholtz equation is delta G equal to delta H plus T dou delta G by dou T. ஸோ டெம்பரேச்சர் 0 ஆக இந்த டேர்ம் 0 ஆகுது. அப்போ இந்த டேர்ம் 0 ஆகுதுன்னா this when limit T tends to 0 dou delta G by dou T tends to 0. இது 0 ஆகுறப்ப அப்போ இந்த டேர்மில் del G become del H. ஓகே. ஸோ சிமிலர்லி நம்ம வந்து என்ன பண்ணலாம், இப்போ del Gக்கு பதிலாக நம்ம del Hம் இங்கே நம்ம போடலாம். அப்போது delta T tends to 0 dou del H by dou T also tends to equal to 0. ஓகே. ஸோ இட் பிகம் 0. நமக்கு dou delta G by dou T வந்து என்னன்னு தெரியும். dou delta G by dou T வந்து பார்த்திங்கனாக்கா இட் இஸ் மைனஸ் டெல்டா எஸ். அப்போது லிமிட் T tends to 0 delta S dou delta G by dou T becomes 0 இல்லையா. அப்போது delta S also becomes 0. dou delta H by dou T வந்து delta Cpன்னு தெரியும் from the Kirchhoff's law. இது Gibbs-Helmholtz equation. அப்போது dou delta G H by dou T equal to delta Cp from the Kirchhoff law. அப்போது limit T tends to 0 இந்த ரெண்டாவது தியரம் என்ன ஆகுது, heat capacity also becomes 0. ஓகே. ஸோ இதுதான் வந்து நர்ன்ஸ்ட் ஹீட் தியரம். ஸோ இதுலேருந்து எப்படி தேர்ட் லா கொண்டு வராங்கன்னா, ஸோ அட் அப்சல்யூட் 0 டெம்பரேச்சரில் அது ப்ராடக்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை ரியாக்டண்ட்டாக இருக்கும், ரெண்டுத்துக்குமே ஒரே என்ட்ரோப்பி தான் இருக்கும். ஸோ அப்போ வந்து இன்ஸ்டெட் ஆஃப் கேல்குலேட்டிங் த சேஞ்ச் இன் த என்ட்ரோப்பி வி கேன் கேல்குலேட் தி ஜஸ்ட் என்ட்ரோப்பி ஆஸ் வெல். அப்போது ஃபஸ்ட்டு நம்ம 4 இது பார்த்துக்கோங்க. ஸோ த dou delta G by dou T become 0. ஸோ அந்த டைமில் del G become del H. ஸோ அட் T tends to 0ல் del Gக்கு பதிலாக del Hம் போடுறோம். அப்போது டெல்டா ஜிக்கு dou delta G by dou T வந்து நம்ம மைனஸ் டெல்டா எஸ்ன்னு சொல்கிறோம். அதனால் delta T become 0, delta S also become 0. அகைன் dou delta H by dou T வந்து நமக்கு delta Cpன்னு தெரியும். இந்த இடத்துல நம்ம delta Cpன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ லிமிட் T tends to 0, delta Cp also 0. ஸோ these are various forms of Nernst heat theorem. ஓகே. இந்த ஈக்குவேஷன்ஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வி ஆர் மூவிங் ஆன் டு தி கேல்குலேட்டிங். எப்படி இந்த என்ட்ரோபி கேல்குலேட் பண்ணுறது, வி ரீடைன் திஸ் ஈக்குவேஷன். So when we are retaining this delta T tends to 0, del S becomes 0. del S வந்து என்னது, S products minus S reactants. ஓகே. அப்போது at absolute 0ல் S products and S reactants also same. அப்போது limit T tends to 0 the entropy becomes 0. இதுதான் வந்து தேர்ட் லா. ஸோ வாட் இஸ் தேர்ட் லா? அட்டு 0 கெல்வின் தேர்ட் லாவோட ஸ்டேட்மெண்ட் என்னென்னா, அட்டு 0 கெல்வின் the entropy of a perfectly ordered crystalline substance will have 0 entropy.
அப்போ இந்த தியரம் எல்லாமே நம்ம பார்த்தோம்னா ஸ்டேட் தியரம் எல்லாமே வந்து இட் இஸ் ஒன்லி அப்ளிகபிள் ஃபார் தி சாலிட் சப்ஸ்டன்ஸ். ஓகே, ஸோ இப்போ 0 கெல்வினில் என்ட்ரோபி ஆஃப் அ பர்ஃபெக்ட்லி ஆர்டர்ட் கிறிஸ்டலைன் சப்ஸ்டன்ஸ் வில் ஹாவ் 0 என்ட்ரோபி. இதுதான் வந்து தேர்ட் லாவோட ஸ்டேட்மெண்ட். அப்போது t tends to 0, s ஆல்சோ பிகம் 0. ஓகே, ஸோ இப்போ வந்து இதுலேருந்து நம்ம எப்படி அப்சல்யூட் என்ட்ரோபி இதுலேருந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோன்றதை பார்க்க போகிறோம். ஸோ how we are going to find out the absolute entropy? So we are going to bring the second law of thermodynamics. So what is our second law? Second law is ds equal to q by t. Second law ds equal to q by t. Okay, இப்போது நமக்கு q at constant ப்ரெஷரில் q வந்து qp ஆகும். அப்போ qp வந்து என்னது dh. நம்ம இதை முன்னாடியே ப்ரூவ் பண்ணிட்டோம். ஓகே, நம்ம ஹீட் கெப்பாசிட்டி cp என்ன dh by dt. அப்போது dh வந்து எப்படின்னு எழுதலாம் cp dtன்னு எழுதலாம். ஓகே, அப்போது qp வந்து dh, it is not right, some water came. qp வந்து some dh. அப்போது dh equal to cp dt. அப்போது q இருக்க இடத்துல நம்ம cp dtன்னு எழுத போகிறோம். ஓகே, அப்போது திஸ் ஈக்குவேஷனில் இந்த d ஓகே ds equal to q by t, q equal to dh இருக்கா, dh equal to cp dt. ஸோ p dt by t. ஓகே, அப்போது இந்த ஈக்குவேஷன் நம்ம இன்டகிரேட் பண்ண போகிறோம். ds cpயை வெளியில் வச்சுட்டு dt by t. இப்போ 0 to given டெம்பரேச்சரில் இங்கிறது s 0 to s. இப்போ அப்சல்யூட் என்ட்ரோபி அட் அ கிவன் டெம்பரேச்சரை நம்ம இது எஸ்டின்னு சொல்லலாம். அப்போது இது இன்டகிரேட் பண்ணி வர்றது எஸ்டி ஈக்குவல் டு சிபி டி லான் டின்னு எழுதலாம். லிமிட் 0 to 2. நீங்கள் என்ன டெம்பரேச்சர், அது மேபி 0 to 25 கெல்வினில் என்ன இருக்குது, இல்லை அந்த ஹீட் கெப்பாசிட்டி ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா we can calculate the absolute entropy. பட் இதில் ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா there is always a difference between the thermodynamic entropy and the statistical entropy. Statistical entropy யார் கொடுத்துருந்தாங்கன்னா போல்ஸ்மேன் s equal to k ln w. இதுலேருந்து அவர் ஒரு என்ட்ரோபி கால்குலேட் பண்ணார். இது வந்து அப்சல்யூட் என்ட்ரோபி. ஸோ தெர்மோடைனமிக் என்ட்ரோபிக்கும் அப்சல்யூட் என்ட்ரோபிக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் தான் வந்து அது பேர் வந்து ரெசிடியூல் என்ட்ரோபி. ஈவன் அட் 0 கெல்வின் தேர் ஆர் சப்ஸ்டன்சஸ் ஹேவ் தி என்ட்ரோபி வந்து எக்ஸிஸ்டாக இருக்குது. ஏன்னா வந்து குவாண்டம் மெக்கானிக்ஸ் பிரகாரம் வந்து 0 பாயிண்ட் எனர்ஜி நம்ம படிச்சிருப்போம். ஈவன் வந்து நம்ம வைப்ரேஷன் வந்து ஈக்குவல் டு 0ன்னு போட்டிங்கனாக்கா ½ hν ஒரு ஃப்ரீக்வன்சி வந்து அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து எக்ஸிபிட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அது பேர் தான் 0 பாயிண்ட். அப்போது ஈவன் அட் 0 எனர்ஜி அதில் பார்த்திங்கனாக்கா இட் ஹாஸ் ½ hν. ஸோ இது வந்து திஸ் ரிசல்ட்ஸ் இன் தி presence of residual entropy in the system. அது பேர் தான் residual entropy. அதையும் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஸோ டோட்டலாக நர்ன்ஸ் ஹீட் தியரம் வந்து the value of dou delta G by dou T becomes 0 when the temperature is gradually reduces to 0. அதனால் dou delta H dou T that also becomes 0. dou delta G by dou T is equal to delta Sன்றதுனால minus delta S that also approaches 0. dou delta H by dou T equal to delta Cp, அது Kirchhoff equation. So delta Cp also approaches 0. ஸோ இந்த என்ஹான்ஸ் ஹீட் தியரத்துலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோன்னா அப்சல்யூட் என்ட்ரோப்பியை வந்து நமக்கு அதாவது அப்போ தேர்ட் லா வந்து யூஸ் பண்ணுறோம். அட் 0 கெல்வின் the entropy of a perfectly ordered crystalline substance will have the 0 entropy. இதுதான் வந்து தேர்ட் லா. அப்போது அப்சல்யூட் என்ட்ரோப்பி நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலாம், ST equal to CP D ln T 0 to மேபி ஒரு மினிமம் டெம்பரேச்சர் 25 கெல்வின் 50 கெல்வினில் வந்து நீங்கள் யூ கேன் கால்குலேட் தி அப்சல்யூட் என்ட்ரோப்பி ஆஃப் அ சிஸ்டம். ஆர் like when you have a 0 to t இருக்கப்போ இந்த ஒரு இன்டகரல் இருக்குது சிபி டிடின்னு இருக்குன்னா அதை நீங்கள் பிரேக் பண்ணலாம் இல்லையா. ஸோ சிபி டி ln T எப்படி பிரேக் பண்ணலான்னா 0 to t ஸ்டார் ப்ளஸ் t ஸ்டார் to t இதை வந்து நீங்கள் எக்ஸாக்டாக கண்டுபிடிக்கலாம் இல்லையா. ஸோ அப்போது யூ கேன் கால்குலேட் தி அப்சல்யூட் என்ட்ரோபி யூஸிங் த இன்டகரலை வந்து நீங்கள் பிரேக் பண்ணி கண்டுபிடிக்கிறப்போ யூ கேன் ஃபைண்ட் த வேல்யூஸ். ஸோ
அகெயின் நிறைய வேஸ் இருக்குது. டிபை தியரி யூஸ் பண்ணி மேபி அதனோட ஹீட் கெப்பாசிட்டியோட வேல்யூ தெரிஞ்சுன்னா அப்பயும் நீங்கள் வந்து அப்சல்யூட் என்ட்ரோபி கண்டுபிடிக்கலாம். அது என்ன ஃபார்ம்னா, ஸோ டிபை ஹீட் கெப்பாசிட்டி தியரி பிரகாரம் வந்து CTCV அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு AT³ சொல்லுவாங்க. இங்கே ஏன்றது வந்து ஒரு கான்ஸ்டன்ட் டிபை ஹீட் கெப்பாசிட்டி தியரியில். அப்போது அப்சல்யூட் என்ட்ரோபி அந்த டைமில் நீங்கள் சிபிக்கு ஒரு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க இல்லையா. ஸோ இதை வந்து இன்டெகிரேட் இல்லாட்டி இப்போது சிபி integral of dt by t 0 to t. இப்போ சிபிக்கு வேல்யூ என்ன, AT³ into dt by t இன்டெகிரல் பண்ணுறோம். இங்கே ஒரு t³ இருக்குது, இங்கே கீழே போச்சுன்னா t² இருக்கும். A வந்து கான்ஸ்டன்ட். அப்போ integral of 0 to t இப்போது t² into dtன்னு வரும். இதை இன்டெகிரேட் பண்ணால் ST வந்து A into t³/3 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகே, இது வந்து d by ஹீட் கெப்பாசிட்டி தியரி வச்சும் இந்த மாதிரி நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஓகே, ஏன்னா இது ஜஸ்ட் t² இன்டெகிரேட் பண்ணுறப்ப t³/3ன்னு சொல்லிட்டு வரும். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் தி நர்ஸ் ஹீட் தியரம் அண்ட் தி தேர்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். இன்னும் நம்ம ஒரே ஒரு கான்செப்ட் மட்டும் தான் பேலன்ஸ் வச்சுருக்கோம், ரெசிடுவல் என்ட்ரோபி, ஃபியூகாசிட்டி அண்ட் ஆக்டிவிட்டி. ஸோ வித் தட் வில் வைண்ட் அப் தி தெர்மோடைனமிக்ஸ். அதுக்கப்புறம் we will go for the problem solving section. Thank you.